அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட்லே பேட்ரி. நான் டைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த டைட்டில் கொடுக்கும்போது அது ஹார்ட்டில் பேட்டரியா ஹார்ட் பேட்டரியா எனக்கு புரியாமலே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பேசிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன், படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ நான் பேச வரும்போது நீங்கள் சொல்லி அது வந்து ஒரு பாட்டோட வரியாக வந்து மனசில் வந்துடுச்சு. உண்மையாக ஹார்ட்லே பேட்டரி இப்போ இனிமேல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி எனக்கு. நான் தான் வெப் சீரிஸில் வந்து அதுக்கான ஒரு பிரீமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன்முறையாக நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம் திரைப்படத்துறையிலேருந்து. அது சரண்யா எங்களுக்கு கூப்பிட்டாங்க. சரண்யா அண்ணா நீங்கள் அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரணுமா? எனக்கு தெரியாது என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது. சரி, சரண்யா வந்து உண்மையாக தானு சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி. வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைனாலும் அது இரவானாலும் பகலானாலும் ஒரு ஆண்மகன் போல இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையான தோழமையான ஒரு பெண் அவங்க. அதனால சரி வந்துடுறாங்க அண்ணன். இப்போ வந்தவொடனே கூட வந்து வேற ஒரு ஒர்க் இருந்தது. அண்ணா நீங்கள் 5 மணிக்கு வந்து 5:30 மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க. அந்த தானு சார் வராரு, நீங்கள் 5 மணிக்கு வாங்க, 5:30 மணிக்கு போயிடலான்னு. ஆனால் கடைசியாக எங்களை வந்து யார்ட் வண்டியில் கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியாக உட்கார வச்சு இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேற அவங்க அனுப்பும் போது வர்ற வரைக்கும் தான் எங்கள் விருப்பம், அனுப்புறது அவங்க விருப்பம். அதனால நன்றி. சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து சரண்யா வந்து வெற்றியை வந்து சரியாக கணிப்பாங்க. சரண்யா கணிச்சா அது வெற்றியாக இருக்கும். வெற்றியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க. அதனால தான் வந்து சரியாக கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக வர போகிறார் இவர் தாங்கிறத கண்டுபிடிச்சி இந்த மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவர் பக்கத்தில் வந்து இவரையும் கமலக்கண்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் உட்கார வச்சு இது வந்து அது வந்து நீங்கள் யாரும் புரிஞ்சிக்காம போயிடக்கூடாதுன்னு கவிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது நலன் காக்காவனி நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்க. அது வரைக்கும் அப்புறம் இன்னும் இது யாருமே சொல்லலையேங்கிறத நினைவுபடுத்தி இப்ப கவிதா கிட்ட சொல்லி இது நலன் காக்காவனின்னு சொல்லுமா. அப்புறம் அது வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ராதாகிருஷ்ணன் கிட்ட சொன்னார், அண்ணா 22ஆம் தேதி வேட்பாளர் அறிமுகம் கூட்டிருக்கு வந்துருங்கன்னு. இப்பவே வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் முடிஞ்ச மாதிரி G5 மேடையில நீங்க வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க. வெற்றி கூட்டமாவது அமையணுங்கிறது தான் என்னோட நன்றி. உண்மையாக வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் வந்து வரும்போது என்னன்னா யார் இதுல இருக்கு வரும்போது இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் என்ன நிகழ்ச்சின்னு தெரியாம தான் வருவோம். பின்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறத படிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒன்லி G5 மட்டும் தான் இருக்கு. அதனால வந்து ஒன்று இவங்ககிட்ட கேட்டேன், சரண்யா கிட்ட கேட்டேன், சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க. அப்போ இந்த மேடையில் வந்து டிவி இதில் இருக்கிற ஓடிடி தளங்கள் இருக்கிற கண்டென்ட் மேக்கர்ஸுக்கு இல்லை ஓனர்ஸுக்கு இல்லை அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நான் ஒரு டெக்னீஷியனாக ஏன்னா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்தில் லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்லை டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யலை. இந்த படைப்பு என்னோட படைப்பு, இது என்னோட கனவு. இந்த கனவுக்கான அன்னைக்கு 1 கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட்டு. என்னோட அப்பா அம்மா கூட என்னை நம்பி 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் என் சம்பளம் நான் நினச்சேன். அப்போ அந்த என்னோட கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்னை வந்து சேர்ந்துடும். முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு 3 மாதம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என் தரித்திரமான நிலைமை. ஆனால் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி 3 கார் வந்து நின்றுட்டுருக்கு. அன்னைக்கு நான் கோடீஸ்வரன். அதுதான் அந்த உழைப்புக்கான வெகுமதி. ஆனால் இப்போ வந்து இது மாதிரியான வரும்போது G5ல இருக்கிற கௌஷிக், உங்கள் பேர் என்னால் மறக்க முடியாது, என்னோட மகன் பேர் கௌஷிக். அதனால வந்து உங்கள் பேரை சொன்னோன்னே நான் உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்கள் பேரை ரிமெம்பர் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஈஸியாக என்னோட மகனோட பேராக இருந்தது, அதில் வச்சுட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் VS ராகவன், பழைய VS ராகவன் பேரை கொண்டு வந்து உங்கள் 2 பேரையும் பேர் மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னா இவங்களுக்கு உண்டான வந்து ரெகக்னைஸ் இருக்கணும். இப்போ வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது படத்தை கொடுத்துருக்காரு. இது பிரீமியர் பண்ணும்போது சவுந்தரராஜங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும். அது பெரும்பாலான வெப் சீரிஸில் அது கிடைக்கிறதே இல்லை. வெறும் அந்த சேனல்ஸோட போயிடுது. G5னா G5 வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டாரு, இல்லை சோனினா சோனி, நெட்ஃப்ளிக்ஸா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஆயிடுது. அப்போ அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு, அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து சுழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் அதில் இப்போ யார் நடித்தாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. அப்போ தயவு செய்து நீங்கள்
சேனல்ஸில் இருக்கிறவங்க ஏன்னா திரைப்படத்தை விட கம்மியான சம்பளம் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான் கொடுக்க முடியும் அதில். ஆனால் திரைப்படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமாக இருக்கும், வெற்றி அடைஞ்சதுன்னா வேற விதமாக இருக்கும். இதில் வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால. அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்கள் அவங்களுக்கு பேரை அதை வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாமல் அதை பண்ணணுங்கிறது கௌஷிக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு என்னோட ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு. ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, ஆர்டிஸ்ட்டை வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. போயிட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க, அம்மா நான் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேன்னு. ஏன்னு ட்ரைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க மொத்தம். ஏன்னா பெரிய சம்பளம் மொத்த சீனை எடுத்துடணும். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதை ஃபெஃப்சி பிரசிடெண்ட்டாக நான் போகும்போது ஒரு லைட்மேனு சாதாரண லைட்மேன் கீழே இதில் இருக்குன்றவங்க, அவங்களுக்கு திரைப்படத்தில் ஒரு சம்பளம், டிவியில் ஒரு சம்பளம். ஆனால் திரைப்படத்தை வேலை கம்மி, டிவியில் வேலை அதிகம். கம்மியான வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சம்பளம் கிடைக்குது, அதிகமாக வேலை செய்கிற இடத்துல கம்மியாக கிடைக்கும். சேனலில் 10 சீன் வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போது ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட நேரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமாக அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களை எங்களைன்னா செல்வமணியே தானு சார் நாங்கள் சொல்ல வரல. இன்றைக்கி திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இது கிடைக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்தலாம். இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையில் நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனோ நீங்கள் பிரபலியமான இருக்கவங்கள பயன்படுத்திக்கிறீங்க. அப்போது திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும். அப்போது திரைப்படத்துறையை நீங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ முன்னாடியெல்லாம் இப்போ உங்கள் மூலமாக சேனல்ஸுக்கும் ஓடிடி தளங்களுக்கும் கொடுக்கறது என்னன்னா, முன்னாடி இங்கே வரும்போது மிக அதிகமான விலை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்கள் தான் முதல் நம்பர். நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கெடுத்துட்டே இருந்தோம். நீங்கள் என்ன பண்ணீங்க, 10 கோடி 20 கோடி இருக்கிறது நீங்கள் 40 கோடி 50 கோடி வாங்கி 100 கோடி ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு போய் 100 கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டோம்னு நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு, நாங்கள் படம் வாங்கலன்னு நிறுத்திட்டீங்க. இப்போ படம் வாங்க நிறுத்திட்ட உடனே ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க, நாங்கள் கீழே நின்றுட்டு இருக்கோம். என்னைக்காவது இறங்கி வருவாங்க, அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு. அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்லை. நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாதிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் இப்போ பெரிய படங்கள் எதுவுமே இப்போ ஷூட்டிங் ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் கலந்து திரைப்படத்துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லா இருக்கும். எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ பணம் கொடுக்காமல் போகிறீங்களோ, நாங்கள் எடுத்த பாட்டை நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும். அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன். G5க்கு மட்டும் இல்லை, இது ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே, அதுபோல் சேனல்ஸில் இருக்க எல்லாருக்குமே எங்களோட வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். தமிழ் சினிமா இன்னைக்கு மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நான் 1 கோடி பேர் பார்த்தவங்க இன்றைக்கி 10 கோடி பேர் பார்க்குறாங்க. எங்களுடைய கண்டென்ட்டை 10 கோடி பேர் பார்க்குறாங்க. பார்க்குற மீடியா மாறிப்போச்சு, மீடியம் மாறிப்போச்சு. திரையில் பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளருக்கு சேர்ந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பல்வேறு வகையில் சேனல்ஸில் ஓடிடியில் இன்டர்நெட்டில் மொபைல் ஃபோனில் படம் பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் தயாரிப்பாளர்களை முறையாக சேராததால் இன்னைக்கு இந்த வருஷம் 300 திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 15 தயாரிப்பாளர்கள் தவிர மீதி 285 பேர் லாஸ். அதில் 250 பேர் புது தயாரிப்பாளர்கள். இவங்க போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரோ எங்கள் மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 300 பேரை கொண்டு வருவோம். வருஷம் நாங்கள் தேடி கொண்டு வருவோம். ஒரு 300 பேரை கொண்டு அவங்களை பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துக்கிட்டு இருந்தால், நான் 90 நான் படம் எடுத்தேன். நான் 16 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 91 ஸ்டார்ட் பண்ணேன், 2004 நிறுத்திட்டேன். இனிமேல் இது இண்டஸ்ட்ரி ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நான் நிறுத்தேன். தானுசார்லாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல, லைக்கெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ரிஸ்க், அதை முன்னாடி ரிஸ்க் இருந்தது, ஒரு 50% ரிஸ்க் இருந்தது. இப்போ 200% ரிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் காப்பி 5 கோடினா நஷ்டம் 10 கோடி ஆயிடுது. அதனால அது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான். ஒரு 16 படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் இன்னைக்கு வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோடு தான் போகிறாங்க. என்னைக்கு அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்போ தான் அது இண்டஸ்ட்ரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான்
தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும், நீங்கள் ஓடிடி தளங்கள் கூட நல்லா இருக்க முடியும். நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா இதுவும் ப்ரோக்ராமும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட வந்து நீங்கள் பேப்பர் வியோ இல்லை பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வாங்குறீங்க. அப்போ இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்றதா நினைக்காதீங்க கௌஷிக். இந்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே, ஏன்னா இப்போ வந்து புதுசாக தலைவராக வரப்போறார் குமரன், தமிழ் குமரன், நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்கள் ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்கள் வந்து பதவிக்கு வர போறீங்க. இப்போ வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதும் நீங்கள் இந்த தலைமை பதவிக்கு வர பொருளில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு. அந்த கடமையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, இப்போ ஹார்ட் லைஃப்ல நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து உண்மையாக வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தா என்னாலாம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒன்று ரோஜா கையில் கொண்டு வந்துட்டு இந்த வச்சுட்டு என்னங்க பேட்டரியை கை வச்சு பாருங்க, எனக்கு என் பேரை சொல்லு, மீட்டர் ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது. எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்ய அதை சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம், லவ் பண்ணியிருப்போம். லவ் பண்ணும்போது இதை சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். உனக்காக நான் காத்திருப்பேன், உனக்கு எல்லாமே பொய் தான். உண்மை வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் போய் சொல்லுவான், பொண்ணும் போய் சொல்லுவான், நீ தான் உலகத்தில் அழகின்னுவான், நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னுவா. அப்புறம் கல்யாணம் பண்ண ஒரு சத்தா, நீ செத்தாதாண்டி நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். என்ன அதை வந்து அந்த மீட்ரு இருந்திருந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டரை வச்சு எவ்வளோ பர்சன்ட், 74%, சரி ஓகே பாஸ், 40% தான் இருக்கா, வந்து ஆவரேஜா இருக்கு வச்சுக்கணி, அடுத்த ஆளை பார்க்குறேன் நான், அவன் 50% வருது, குறைஞ்சபட்சம் 50% வருதான்னு பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து அதாவது சிவானி இந்த பேட்டரியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும். அந்த வகையில் இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். என்ன பேட்டரின்னா, அவன் பேசும்போது உண்மை பேசுறானா போய் பேசுறானா. அப்போ இந்த மேடையில் எவனே பேச முடியாது. இந்த படம் வெற்றி அடைந்து 100வது நாள் வெற்றி விழாவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்ன, ஏய் மீட்டரில் கை வைடாங்க, ஏன்னா ஓடாத படத்துக்கு எங்க நான் வாழ்த்தது உங்களை அப்படிதான் வந்து பேச வேண்டியிருக்கோம். நல்ல வேலை சதாசிவம், இந்த பேட்டரி அந்த மீட்டரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடாதீங்க, இந்த படத்தோடு நிறுத்துறீங்க. அப்போதான் நிறைய காதல் வந்து கல்யாணத்தில் முடியும், இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்தில் முடியாது. ரொம்ப அழகாக வந்து படிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் பேரை நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு நினச்சா சொல்ல முடியல. பாட்டினியா பாட்டினியா இல்லை பாட்டினியா அப்படின்னு. வெரி குட். அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு, தன்னுடைய சகாக்கழகாவும் பேசினாரு. இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்து நான் திறமைசாலியா இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறதுக்கு வந்து பல வருஷங்கள் நான் போராடணும். ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது. அப்போ நான் வந்து அந்த டோரில் நின்று அவங்க வெளியே வராங்களா இல்லை டோர் திறக்குதா, நான் உள்ளே போய் எப்போ சொல்கிறதுன்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஹீரோயின் வேணும், அவள் அழகாக இருக்கா திறமையாக இருக்கான்னு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி வந்து இன்னைக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். காலையில் எழுந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரீல் நான் பார்க்குறேன். அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்ககிட்ட இருக்கு. அப்போ அந்த சிந்தனையை திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. அதனால திறமைசாலிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும். அதுக்கான அஸ்திவாரமும் இல்லை அதுக்கான முதல் ஆரம்பம் தான் இந்த ஹார்ட் லைஃப் பேட்டரின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு யூத்ஃபுல்லாக இருக்குது. இந்த யூனிட் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில் நான் சொன்ன விஷயத்த கௌஷிக்கும் விஎஸ் ராகவனும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த முதல் கட்டமாக உங்கள் இனிமேல் G5ல வர எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதனால் வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பேர் அடையணும், பிரபலம் அடையணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி, சரண்யாவுக்கு இது ஒரு சரண்யாவோட சன் வந்து உண்மையிலே எட்வர்ட் வந்து ஒரு சாங் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு ரொம்ப 1 year முன்னாடி. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. யாருன்னு கேட்டேன், என்னோட சன்னு சார்னாரு. உண்மையாக எட்வர்ட், யூ டெஃபினட்டாக நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவேன். இந்த மேடையில் உன்னையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.